ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நித்திரக்ஷி சேனலில் முற்றிலும் இயற்கையான முறையில் விவசாயம் செஞ்ச பூச்செடிகள் மற்றும் காய்கறிகள், கீரைகள் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. நம்ம பார்க்குறது புளிச்சக்கீரை, நாட்டு புளிச்சக்கீரைங்க. இது எங்கள் ஊரில் வெயில் நாளிலும் போடுவாங்க, இந்த சீசனில் போடுவாங்க. நாட்டு புளிச்சக்கீரை இப்போல்லாம் ஹைப்ரிட் வந்திருக்கு. அது குட்டையாக இருக்கும், இலலாம் பெருசாக இருக்கும், கலைஞ்சா டேஸ்ட் இருக்காது. ஆனால் இது கோழிக்கால் மாதிரி மெலுசாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடைஞ்சி சாப்பிடுவாங்க. நல்லா பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நல்லா புளிப்பாக இருக்கும். இது ஆந்திராவில் கோங்குரான்னு சொல்லுவாங்க இதை. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூங்க, ஒத்த செம்பருத்தி. இதெல்லாம் விலைக்காக செடியெல்லாம் போட்டு இதை விலைக்கு அறுவடை பண்ணி இது மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை வெளியில் ஏற்றுமதி பண்ணுறவங்க. இதெல்லாம் எங்கள் கொல்லையில் விளைஞ்சது தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் புடலங்காய். இது விவசாய ஏற்றுமதி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இங்கேருந்து சென்னை, இங்கே இந்த சைடு திருச்சி, விருதாச்சலம் இது மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. புடலங்காய் 3 மாதத்து பயிர். இதுக்கு நூடு கட்டி பந்தல் போட்டு அதில் கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் காய் விட ஆரம்பிச்சிடும். இது ஆளுங்களை வச்சு இதுக்கு பறித்து கொண்டு போயிட்டு மார்க்கெட் ஆளுங்களே வருவாங்க எடுக்கிறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சமைச்சு பார்த்தா பொரியல் கூட்டெலாம் பண்ணால் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது உள்ள ஆள் நடந்து போகிற மாதிரி ஒரு 4 அடி 5 அடி ஹைட்டில் தான் அந்த நூலை கட்டி இந்த புடலங்காய் போடுவாங்க. அது எங்கள் ஊர்லெலாம் இந்த சீசனில் நல்லா விளையும். இதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இப்போ பறிச்சிட்டாங்க, பறித்து லோடு பண்ணியாச்சு. இதெல்லாம் பிஞ்சிங்க. அதுக்கப்புறம் முத்தனா பிறகு இதை பறித்து லோடு போடுவாங்க. அதை குறைஞ்சது ஒரு 5 ஆளாவது தேவைப்படும் இதுக்கு. அது மாதிரி இது பக்குவமாக விளைய வச்சு இது மகசூல் செஞ்சு இதுக்கு சரியான டைமில் தண்ணி வச்சு இது வண்டு பிடிக்காமல் பாதுகாக்கணுங்க. அது அதுக்கப்புறமா கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய்ங்க. இதெல்லாம் இது எங்கள் கொல்லி பக்கத்துக்கார அவங்களோட நிலத்தில் தான் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் தோட்டம் எப்படி இருக்கும், நாட்டு வரி கத்திரிக்காய். எல்லாம் ஹைப்ரிட் இல்லாமல் நாட்டு கத்திரிக்காய்ங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எடுத்து வச்சு வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காய்கறி வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். பட் இது சிட்டிக்குள்ளே டவுனில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கி அறுத்து வச்சு நாளைக்கு தான் வரும் லோடு வர்றதுக்கு. அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க கத்திரிக்காய். இப்போ தான் பறித்தாங்க, கொஞ்சம் தான் பறித்தாங்க. ஏன்னா பூ இப்போ தான் சின்ன செடியாக இருக்குல்ல, பிஞ்சாக இருக்குது பாருங்கள், சின்ன செடி. கத்திரிக்காயெலாம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் அவ்வளோ பிரமாதம் இருக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கெலாம் கத்திரிக்காய் இது செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தேர்கடலுங்க, மலாட்டன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது 4 மாதத்து மலாட்டன்னு சொல்லுவாங்க. ஒரு செடிக்கு குறைஞ்சது 200 காயாவது இருக்கும். அதில் வேர்க்கடலை 200 காய் தொங்கும். அதில் பிடுங்கினாங்கன்னா இப்போ தான் பிஞ்சு இப்போ பூ வைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதாகும், காய்க்க ஆரம்பிச்சிடும். இது நாட்டு அவரைக்காங்க. நாட்டு வேர்க்கடலை 3 மாதம் மகசூல் பண்ணுவாங்க. இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது, களை வெட்டி இருக்குதாங்க. அப்புறம் வெண்டைக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதுவும் பறித்து லோடு பண்ணிட்டாங்க, சென்னைக்கு அனுப்பிச்சாச்சு. திருச்சி அது மாதிரி எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதை பறித்த பிறகு தான் நான் போய் எடுத்தேன் இந்த வீடியோவை. அதுக்கு முன்னாடி போனால் எல்லாமே உங்களுக்கு காட்டுவோம். அவ்வளோ வெண்டைக்காய் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சே சாப்பிட்லாம். இதை நான் ஒடிச்சு கூட இப்போ சாப்பிட்டேன். இல்லை, ஏன்னா ஒரு சில டைமில் கேட்டுக்கணும் அவங்க தோட்டம் போடுறவங்கள. ஏன்னா அவங்க மருந்துலாம் அடிச்சிடுவாங்க. மருந்து அடிச்சிட்டாங்கன்னா அதை நம்ம அப்புறம் சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த வண்டு அரிக்கிறதுக்காக மருந்துலாம் அடிப்பாங்க. அது ஒரு நாள் கழித்து தான் பறிக்கிற அன்றைக்கி இது அடிக்க மாட்டாங்க. என்னது மருந்து அடிக்க மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட 3/4 ஏக்கர் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு மேலெலாம் சொன்னால் அரிக்கும், பயங்கரமான இருக்கும். என்ன தான் குளித்தாலும் போகாது. அதனால் க்ளவுஸ் போட்டுப்போம். காலையிலும் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிட்டு கவர் பண்ணிட்டு தான் இதை மகசூல் பண்ணுவாங்க. அப்புறம் கம்பு. இது கம்பு சீசன். ஆடி ஆணையில் கம்பு போடுவாங்க. வானம் பார்த்த பூமி தான் இது எங்கள் நிலத்தில் விளைஞ்ச கம்பு. இதை களை வெட்டுறாங்க பாருங்கள். அதுக்கு புல்லெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு களையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு மருந்துலாம் போடுவாங்க. அப்புறம் தீனியும் போடுவாங்க. போட்டு இது ஒரு 3 மாதத்து பயிர் நல்லா சூப்பராக விளைஞ்சி வரும். ரொம்ப பெரிய நல்லாயிருக்கும். கம்பு தெரியும்ல உங்களுக்கு, சிறுதானிய பொருள். அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணால் ரொம்ப ரேட்டு போகும், நல்ல ரேட்டு போகும்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் மழை பெஞ்ச பிறகு தான் நல்லா வளர்ந்துருக்குங்க. அது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, பச்சை பசேன்னு. அந்தாண்டு சைடு இந்த வெட்டலை கலர் எப்படி இருக்கு வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.